MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. 100% செந்தில் பாலாஜியை வைத்து ஒரு பெரிய கேம் பிளானுக்கு பாஜக தயாராக இருந்தது. ஒருவேளை பாஜகவோட கேம் பிளானில் செந்தில் பாலாஜி சிக்கியிருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து சின்னாபின்னமாக இருக்கும். அதாவது ஒரு வாக்குமூலம், அது எப்பேற்பட்ட வாக்குமூலம், அரண்மனை ரகசியத்தின் அத்தனை வாக்குமூலம் அப்ரூவர் ஆகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. உண்மையிலே யோசிச்சு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆமாம், நாங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவோம். உன்னுடைய லஞ்சம் வாங்கிய வேலைக்கு போட்ட கேஸெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். ஆளுங்கட்சியினுடைய தலைமை பீடத்தில் என்ன நடந்தது சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சு. இந்த ரகசியத்தை வைத்துக்கொண்டு திமுக குடும்பத்தை ஆட்டி படைத்திருப்பார். இந்த விமர்சனம் வந்து எப்படின்னா, திமுக தலைவர் அப்படிப்பட்ட விஷயத்தை ஏன் சொன்னார்? உண்மையிலே பாஜக அடிக்கிறடி உங்களுக்கு திமுக தலைமைக்கு தெரியும். ஆனால் 100% திமுக குடும்பத்துக்கு தெரியும். செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகியிருந்தால் அந்த அஸ்திரம் தங்கள் குடும்பத்தை எப்படி சிதைத்திருக்கும் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தவர் மு.க. ஸ்டாலின். அப்புறம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவனோட வழி இல்லை, தியாகம் பெரிது, உறுதி பெரிது, திமுக தலைமை விட்ட அறிக்கை ஒன்றே போதும், நீங்கள் அவர் வீரியத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். முதல் முறை எடப்பாடி டிடிவிலாம் ஒன்றா இருக்கும்போது ஒரு பெரும் தொகை கொடுக்கப்பட்டது. அந்த 20 ரூபீஸ் டோக்கன் சிஸ்டம் யாருது? அமமுகவுடைய தொகுதி இன்சார்ஜாக இருந்தவர் வெற்றிவேல், முன்னாள் எம்எல்ஏ. அதனால் அதை மீறி 20 ரூபா டோக்கன் கொடுக்கப்பட்டது. அந்த ஐடியாவை ஆரம்ப புள்ளி தொடங்கி வைத்து செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கண்டிப்பாக வெளியே வந்த பிறகு எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை ஒரு வருடம் அவர் வெளியே வரக்கூடாது என்று அண்ணாமலை முடிவு செய்தார். நான் என்ன சொல்கிறேன், அஜித் பவார் யார்? 1000 கோடியை மோசடி செய்தவர் அப்படின்னு நீங்கள் ஈடியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறீங்க. இன்றைக்கி என்ன இருக்காரு? துணை முதலமைச்சர். சுவேந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸில் என்ன இருந்தார்? சாரதா சிட்பண்ட் மோசடியில் சிக்கினார். அவருக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கி பாஜகவுடைய மாநில தலைவர் மேற்கு வங்காளம். சரிங்களா? சரி, இவங்களாம் ஏன் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறீங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி. இன்று நம்ம வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல் நிறுவனர் மரதக்குரிய திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழிபோக்கை தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட விடுதலை வந்து ரொம்ப ஒரு பேசுபொரு பொருளாக உருமாறி இருக்கிறது. நேற்றைக்கு இரவு வந்து விடுதலை ஆகிறார். அது விடுதலையான கையோடு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவின் நினைவிடம், கலைஞர் கருணாநிதி நினைவிடம்னு போய் மரியாதை செலுத்திட்டு அவருடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவருடைய விடுதலையை ஒரு மூத்த பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க? அவருடைய சிறை வாழ்க்கை, அதில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அவதானிக்கும் போது குறிவிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத பார்க்க முடிகிறதா? 100% செந்தில் பாலாஜியை வைத்து ஒரு பெரிய கேம் பிளானுக்கு பாஜக தயாராக இருந்தது. ஒருவேளை பாஜகவோட கேம் பிளானில் செந்தில் பாலாஜி சிக்கியிருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து சின்னாபின்னமாக இருக்கும். அதாவது பாஜகவுடைய அஸ்திரங்களை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு திமுக தடுமாறி இருக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு 40 அவுட் ஆஃப் 40 அதெல்லாம் இல்லை, தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு வாக்குமூலம், அது எப்பேற்பட்ட வாக்குமூலம், அரண்மனை ரகசியத்தின் அத்தனை வாக்குமூலம் எப்படி இருக்கும்? இந்த ரகசிய வாக்குமூலத்தை ஒன்றுன்னா நீங்கள் அப்ரூவர் ஆகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே யோசிச்சு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆமாம், அவர் வந்து அதுதான் டார்கெட் பண்ணாங்க பிஜேபி. எப்படியா செந்தில் பாலாஜியை கையில் எடுத்துக்கொண்டு நீ வந்து உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லாத போ, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, உன்னுடைய லஞ்சம் வாங்கிய வேலைக்கு போட்ட கேஸெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம், அல்லது உங்களுக்கு வேற எந்த வந்தாலும் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம். அங்கே என்ன நடந்தது? ஆளுங்கட்சியினுடைய தலைமை பீடத்தில் என்ன நடந்தது சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சுல்ல. அந்த ரகசியத்தை வைத்துக்கொண்டு திமுக குடும்பத்தை ஆட்டி படைத்திருப்பார்கள். திமுக வந்து ஒரு கலகலக்க வைக்கிற முயற்சியில் செந்தில் பாலாஜி இடம் கொடுக்கல, அவ்வளோதான் விஷயம். அதனால் அதற்கான பலன் 471 நாள் சிறையில் இருந்திருந்தார்.
அதனால தான் வந்து இது திமுக தலைவர் விட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தப்பான்னா அது வேற விவாதம். கிரிட்டிசிசம்க்கு உள்ளாகி இருக்கு சார். ஆமாம், தியாகம் வந்து பெரிது, அதனுடன் உள்ள உறுதி பெரிதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு சாரார் வந்து தியாகம் தான் சொல்றாங்க, இன்னொரு சார் என்னங்க இதுவாங்க தியாகம்னு கேட்குறாங்க. அதுவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதான் அந்த விமர்சனம் வந்து எப்படின்னா, திமுக தலைவர் அப்படிப்பட்ட விஷயத்த ஏன் சொன்னார் அப்படின்னு 2 விஷயமா பார்க்கணும். உண்மையிலே பாஜக அடிக்கிற அடி உங்களுக்கு திமுக தலைமைக்கு தெரியும். அதாவது கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு 70% தெரியும். ஓகே, அடுத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு 50%, பத்திரிகையாளர்களுக்கு 30% தெரியும். ஆனால் 100% திமுக குடும்பத்துக்கு தெரியும். செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகியிருந்தால் அந்த அஸ்திரம் தங்கள் குடும்பத்தை எப்படி சிதைத்திருக்கும் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தவர் மு.க. ஸ்டாலின். ஓகே, அப்புறம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் ஒரு வழி இல்லை, தியாகம் பெரிது, உறுதி பெரிது, எமர்ஜென்சி காலத்தில் கூட இத்தனை அடக்குமுறைகளை பண்ணது கிடையாது. அப்போது இதற்கான ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக தலைமை இருக்கிறது, வேறு வழி இல்லை. அப்படிதான் பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் அவருடைய வருகை அப்படிங்கிறது குங்குமண்டலத்தில் திமுகவுடைய பலத்தை இன்னும் அதிகரிக்க போகிறது. ஏன்னா அண்ணாமலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. இதுக்கப்புறம் பாஜக வந்து அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஆட்டம் கூட போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதே வீரியத்தோட செந்தில் பாலாஜி செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த திமுக தலைமை விட்ட அறிக்கை ஒன்றே போதும், நீங்கள் அவர் வீரியத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அதாவது விசுவாசத்தை டூவேவாக காட்டக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜி. நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா, நான் சொல்கிற அரசியலுக்கு மாறுபட்டு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. செந்தில் பாலாஜி செய்தது சரியா தவறா அது வேற. ஆனால் அவர்கிட்ட போய் ஐடியா கேட்டிங்கன்னா, திமுகவில் இல்லாத வித்தைக்காரர்கள் இல்லை, அதிமுகவில் வித்தைக்காரர்கள் இல்லை. ஆனால் இவர் புதுசாக தினுசாக யோசிக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி. அது விமர்சனத்துக்கு வரும். இப்போ நீங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வந்து முதல்ல 6000 ரூபா கொடுத்துட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி கொடுக்குறேன்னு சொன்னாங்க? முதல் முறை எடப்பாடி டிடிவிலாம் ஒன்றா இருக்கும்போது ஒரு பெரும் தொகை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு உடைந்த பிறகு டிடி தனியாக நிற்கிறார். அந்த 20 ரூபீஸ் டோக்கன் சிஸ்டம் யாருது? அமமுகவுடைய தொகுதி இன்சார்ஜாக இருந்தவர் வெற்றிவேல், முன்னாள் எம்எல்ஏ. ஆனால் அதை மீறி 20 ரூபா டோக்கன் கொடுக்கப்பட்டது. அந்த ஐடியாவை ஆரம்ப புள்ளி தொடங்கி வைத்தவர் செந்தில் பாலாஜி. இந்த மைக்ரோ மெக்கானிசம் ஒரு புதிய சிந்தனை. இது வரைக்கும் யாராவது 20 ரூபா டோக்கனுக்கு மிஞ்சி முன்னாடி பின்னாடி எதாவது இருக்கா? கேள்விப்பட்டதே இல்லை சார். இந்த மாதிரி கொடுத்தா அப்படியே 1000 2000 கொடுத்துருவாங்க, வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த 20 ரூபா டோக்கன் வச்சுங்க, எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு வரும். ஏன்னா ஆளுங்கட்சி நாங்கள் இல்லை, ஆளுங்கட்சி எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவை தேர்தல் கமிஷன்கள் அடிக்கும். அந்த நம்பிக்கை இருக்குல்ல மக்களுக்கு. சரி, அதிமுக தலைமையிலான எடப்பாடி தலைமையிலான அணி 2000 3000 கொடுக்குறாங்க. ஆனால் 20 ரூபா கொடுத்த டிடிவி எப்படி ஜெயிக்கிறார்? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துட்டாங்க, ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நுணுக்கமான சில வேலைகளை அவர் கரூரில் செய்வார், அரவக்குறிச்சியில் செய்தார், அண்ணாமலையை தோற்கடித்தார். திமுக ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் எந்த மாநகரிலும் இல்லாத அளவுக்கு 96% உள்ளாட்சி தேர்தலில் கோவை நகரம் வென்றது. 100 பேரில் 96 பேர் ஜெயிச்சாங்க. யோசித்து பாருங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி வேலை செய்யணும். நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் என்றால் செந்தில் பாலாஜியுடைய வேலைகள் என்ன? நீங்கள் விமர்சனம் வரும், பட் நெகட்டிவான ஃபீட்பேக்கில் வரும்ல. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி பணம் கொடுக்குறாரு, நெகட்டிவ் ஃபீட்பேக் அதிமுக கையில் எடுப்பாங்கல்ல. வெற்றி தான் இலக்கு, வெற்றி தான் இலக்கு. ஜெயிச்சு தானே கணக்கு. நீங்கள் 5 வருஷம் கூப்பாடு தானே போட போகிறீங்க, போட்டுங்க. தோற்ற பிறகு 5 வருஷம் கூப்பாடு போடுங்கன்னு சொல்கிறாரு. நான் வந்து சரியாக தப்பான்றது திரும்ப சொல்ல வேற விவாதம். ஆனால் அரசியலில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற இடத்தில் ஒரு வியூகத்தை வகுக்கிற ஒரு நபராக செந்தில் பாலாஜி பார்க்கப்பட்டார். அவரை தவற விட்டது டிடிவி, அவரை தவற விட்டது எடப்பாடி. இங்கேயும் திமுக வந்திருக்க மாட்டார், வேறு வழி இல்லை. எல்லாரும் அடித்தா எங்கே போவாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல போனல, அடைக்கலமானல. உங்களை தான் சுற்றி அடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைவீங்களா? கண்டிப்பாக போய் அந்த இடம் வந்து உங்களை காப்பாற்றுகிற இடம் என்று நீங்கள் தஞ்சம் அடைகிறீர்கள். அது நல்ல இடமா கெட்ட இடமான்னு தெரியாது. அதுதான் அரசியல். அதனால் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக வெளியே வந்த பிறகு எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை 1 வருடம் அவர் வெளியே வரக்கூடாது என்று அண்ணாமலை முடிவு செய்தார். அதன்படி நடந்தது. அது காட்டிலும் கூடுதலாக சிறையில் இருந்தார். உண்மையிலே நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டே கோயம்புத்தூர் எம்பிக்கு ராஜ்குமார் ஒருத்தர் நிறுத்துறார். யார் கேண்டிடேட்டு? செந்தில் பாலாஜி கேண்டிடேட். அது ஆமாம், இன்னும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. செந்தில் பாலாஜி கேண்டிடேட்டு. சரி, அதன் பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய ஒரு தொகுதி, குளித்தலை தொகுதி பெரம்பலூரில் வருது. அமைச்சர் நேருடைய மகன் இருக்கிறார். நேரு வந்து 10 செந்தில் பாலாஜிக்கு ஈக்குவல் எல்லா வகையிலையும். ஆற்றல், அதிகாரம்,
படைபலம், நிர்வாகம், பொருட்பலம் எல்லாத்துலேயும். ஆனாலும் குளித்தலை அந்த தொகுதி இந்த தேர்தலை கவனித்தது பார்லிமெண்ட்டில் செந்தில் பாலாஜி டீம். ஸோ அதனால் அவருக்கு தெரியும் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும், எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். நிச்சயமாக திமுகவில் பயன்படுத்த தான் செய்வாங்க. அரசியலில் நீங்கள் வந்து ஓடி ஆடி வேலை செய்கிறீங்கன்னா உங்களை பயன்படுத்த தான் செய்வார்கள். முதலமைச்சர் வந்து ஒரு முறை செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசி அந்த பழைய வீடியோக்களை நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அதிமுக உட்பட நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி எதிர்கொள்வாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார், இல்லை அதை கடந்து போகணுமா? இந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லா கட்சிக்கும் பொதுவானவை, திமுகவுக்கு மட்டுமா சொந்தமாக? எவ்ரிபடி. செந்தில் பாலாஜி தவறு செய்தார், திமுக கண்டித்தது. செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்து விட்டார், திமுக கொண்டாடுகிறது. அவ்வளோதானே? பிஜேபி நடந்துக்கிட்டு எல்லா கட்சியும். நான் என்ன சொல்கிறேன், அஜித் பவார் யார்? 1000 கோடியை மோசடி செய்தவர் அப்படின்னு நீங்கள் ஈடியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறீங்க. இன்றைக்கி என்ன இருக்காரு? துணை முதலமைச்சர் இருக்கார். சுவேந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸில் என்ன இருந்தார்? சாரதா சிட் ஃபண்ட் மோசடியில் சிக்கினார். அவருக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கி பாஜகவுடைய மாநில தலைவர் மேற்கு வங்காளம். சரிங்களா? சரி, இவங்களெல்லாம் ஏன் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறீங்க? எடியூரப்பா மேலே மைன்ஸ் கேஸ் இருக்குது, அவர் வந்து நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா? பிஎஸ்ஆர் காங்கிரஸில் கீதா இருக்காங்க. கீதா பிஜேபியில் சேர்ந்த பிறகு அந்த வழக்கு என்னாச்சு? சிஎம் ரமேஷ் தெலுங்கு தேச கட்சியினுடைய மிகப்பெரிய கோட்டீஸ்வர வேட்பாளர் எம்பி, அவர் பிஜேபியில் சேர்ந்தார். அவர் என்ன பண்ணீங்க? டிடிபியில் என்ன பண்ணீங்க? அந்த கேஸில் என்ன பண்ணீங்க? சரி, இமாந்த பிஸ்வாஸ் சர்மா காங்கிரஸ் இருந்தார், இங்கே இமாச்சலில் சிஎம் ஆக்கி அழகு பார்க்குறீங்க. நவீன் ஜிண்டால் காங்கிரஸ் இருந்தார், பிஜேபியில் சேர்ந்த பிறகு என்ன பண்ணுறீங்க? ஸோ உங்கள் வாஷிங் மிஷின் நீங்கள் புனித நீர் தெளித்து நீங்கள் எப்படி சேர்த்துக்கிறீங்களோ, பாஜக சொந்தம், திமுக சொந்தம், அதிமுக சொந்தம். அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் சிக்கி சிறைக்கு போனவர், ஸ்டேல தான் திரும்ப சிஎம் ஆனார். இப்போது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா அதே வழக்கில் சிறைக்கு சென்றார். அப்போது சசிகலாவை ஒரு கட்சி தலைவராக்க முயற்சி எடுக்கப்பட்டது, அதை ஏற்றுக்கிட்டீங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா கட்சி. இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது 10 அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டிருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் மேலே பாஜக அரசு ஒரு பிஎம்எல்ஏ ஒரு இடி வழக்கு போட்டுச்சா? ஏன் போடல? திமுக முன்னாள் அமைச்சர் இல்லை திமுக அமைச்சர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர், பழைய எஃப்ஐஆர் இருந்தால் அதை தூசி தட்டி பிஎம்எல் இடி போடுறீங்களா? உண்மையிலே நியாயமான இடியாக இருந்தால், நியாயமான பாஜக மத்திய அரசாக இருந்தால் ஏன் இவங்கெல்லாம் போட வேண்டியதானே? அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்ற வந்தால் தக்காளி சட்னி. அதனால் இந்த விஷயத்தில் வந்து முதலமைச்சர் வந்து பேசியது அன்னைக்கு உண்மை, அது இன்னைக்கு ஏற்றுக்கொண்டால் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டது அபத்தம் என்றால் அபத்தம். இதில் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று முக ஸ்டாலினுக்கு முட்டு கொடுப்பதற்கோ இல்லை ஆதரவு சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யதார்த்தம் என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது ஒரு லஞ்ச வழக்கில் குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, பிரச்சாரம் செஞ்சீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த வழக்கு எப்படிப்பட்ட சித்தரிக்கப்பட்ட வழக்கு? உள்கட்சி மோதலால் ஏற்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி சிக்க வைக்கப்பட்டார். எடப்பாடியா இன்றைக்கி கவனிந்தார். 2017 அப்புறம் எடப்பாடி தான் முதலமைச்சர். அந்த வழக்கில் கூப்பிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கரும் தங்கமணியும் சேர்ந்து அதில் எஃப்ஐஆர் போட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. இப்போ 2011 to 2015 தமிழ்நாடு முழுவதும் டிரைவர், கண்டக்டர், இளநிலை உதவியாளர், இளநிலை பொறியாளர், இப்படி 9-10 போஸ்ட்டுக்கு போட்டாங்களே. அந்த போஸ்ட்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிட்டீங்களா? சிசிபியில் போய் தேடி பிடிச்சிங்களே செந்தில் பாலாஜி. அப்போது எங்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தார், ஊழல் செய்தி தெரிய வந்தது, அவர் போட்ட போஸ்டிங்லாம் ரத்து பண்ணுறோன்னு பண்ணிங்களா? பண்ண வேண்டியது தானே? எடப்பாடி நல்ல பேர் கிடச்சிருக்கும்ல. எஸ், ஏன் பண்ணல? இது வந்து உண்மையிலே அது அதிமுக உட்கட்சி மோதலில் எடப்பாடி சிக்கினார். அதன் பிறகு கரூர் மாவட்ட பாலிடிக்ஸ் அண்ணாமலையிட சிக்கினார். அவர்கள் ரெண்டும் வந்து இது ஒரு பக்கம். செந்தில் பாலாஜியுடைய வீரியமும் வேகமும் அவருக்கு எதிராக அமைந்தது. கட்சி திமுகலே ரொம்ப ஒரு அப்பரண்ட் எடுத்தார். தலைமை வந்து அவரை வந்து ஆராதித்தது, ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஆமாம், தலைமைக்கு எல்லாம் ரைட்டு. ஆனால் அதுவே சீனியர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தந்தது. இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அவர் எடுத்த முடிவெல்லாம் கட்சி தலைமை கொண்டாடியது. ஆனால் நிர்வாகிகளோ மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களோ கொண்டாடவில்லை. அதெல்லாம் எதிர்ப்பு தான். அதனால் இந்த முறை வெளியே வந்த பிறகு அவர் தன் எல்லை வகுத்து கொண்டு செயல்பட்டால்
பாதி பிரச்சனைகளை அவர் வந்து சமாளிக்கலாம், இல்லை அப்படியே தவிர்த்திடலாம். பட் திரும்பவும் அதே வேகம் அதே வீரியம்னா இன்னும் நெருக்கடி தான் அவருக்கு. சார், ஆனால் அவருக்கு வந்து இந்த முறை அமைச்சர் பதவி வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்காக தான் காத்திருந்ததாகவும், இன்றைக்கு வந்து முதலமைச்சரோட டெல்லி பயணம் கூட ஏதோ ஒரு வகையில் செந்தில் பாலாஜி வருகைக்கு பிறகு தான் மீட் பண்ணணும், ஒரு அமைச்சரவை ஷஃபிலை பற்றி பேசுவோம், நம்ம பையனை டெபுட்டி சிஎம் ஆகிறத பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காகவும் கூட போயிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரவை மாற்றம் நடந்தால் செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு முதலமைச்சர் டெல்லி விசிட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பின்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே, முன்னாடி 2 லைன் சொன்னீங்க. செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கும் டெல்லி போவதற்கும் அவர் மகன் டெப்டி சிஎம் ஆகிறதுக்கும் யார்கிட்ட போய் டெல்லியில் டிஸ்கஸ் பண்ணுவார்? திமுகவோட ஹைகமாண்ட் தலைவர் மோடியா? இல்லை. அப்புறம் ஒரு ஃபார்முலா ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு யதார்த்தம் தெரியணும். திமுக அவர் ஏன் காலதாமதம் தவிர்த்தார் என்பது திமுக குடும்பத்துக்கு தெரியும். எஸ், புரியுதுங்களா? அவர் வந்து கோரிக்கை வலுத்திருக்கிறதுனால இன்னும் பழுக்கவில்லைனா. ஆமாம். அப்போ உதயநிதிக்கு இன்னும் அந்த அந்தஸ்து வரலன்றது நேரடியாக சொல்லிட்டாரு. நீங்கள் பூடகமாக சொன்ன கூட நேரடியாக எடுத்துக்க வேண்டியது. இன்னும் அந்த இடத்துக்கு அவர் தயாராகவில்லை. இதுதான் உண்மை. சரி, மோடி கிட்ட போய் கேட்டது என்ன? மெட்ரோ ரயில் திட்டம், கல்வி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டியது நிதி. இந்த அடுத்த மாதம் தண்ணி குடிச்சிருங்க தமிழக அரசு. தமிழக அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது. 2வது ஃபேஸுக்கு ஒதுக்க வேண்டிய 60,000 கோடி தரல. கல்வி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய 5,000 கோடியில் 500 கோடி ஒதுக்கணும், தரல. இப்போ இந்த நிதியே இல்லாமல் எப்படி ஒரு அரசாங்கம் நடக்கும்? நீங்கள் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று மத்திய அரசு மிரட்டுகிறது. கல்விக்கான நிதி தரல. அப்புறம் மெட்ரோ திட்டத்துக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பாருங்கள் அக்ரிமெண்ட்டை பாருங்கள், எம்ஓயு பாருங்கன்னு நீங்கள் தானே வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்தீங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் 2nd ஃபேஸுக்கு. இப்போ கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாடு மக்கள் வசதியாக வாழக்கூடாது, நன்றாக படிக்கக்கூடாது, உத்தரப்பிரதேச மக்கள் மாதிரி மாநிலமாக பிச்சை எடுக்கணும், தொழில் தேடி ஓடணும், ட்ராப் அவுட் ஆகணும், உயர்கல்விக்கு போகக்கூடாது. இப்படி ஒரு மட்ட ரகமான சிந்தனையுடைய பாஜக அரசிடம் கையேந்தி நிற்கிற திமுகவுக்கு வேறு வழி இல்லை. நிதியை கேட்டு போயிருக்கிறார், அது ஒன்று. ஓகே, இப்போ அடுத்த இதுக்கு வந்துடுறேன். 2வது, செந்தில் பாலாஜி வந்தால் ஒரு அமைச்சரவை மாற்றத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தயாராக இருந்தார், இல்லைன்னு சொல்ல. அவர் வரட்டும், செய்து விடலாம். இப்போ ரீசெண்டாக மாற்றம் உறுதி, ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னார் சார். இப்போ ரீசெண்டாக அதனால ஜனவரி மாதம் 2024 தொடங்கி இப்போ செப்டம்பர் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு ஒரே வழி, அவர் சில துறை மாற்றங்கள் கேட்கிறார் உதயநிதி. அது முக்கியமான துறையை கேட்கிறார். அது சீனியர்கிட்ட எடுத்தால் சீனியர்கள் கோவித்துக் கொள்வார்கள். துரைமுருகன் கோபிப்பார், பெரியசாமி கோவித்துக் கொள்வார், நேரு கோவித்துக் கொள்வார். இப்படியான ஒரு சிக்கல் இருக்கிறதுனால தள்ளி போட்டார். செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார். இப்போ மின்சாரத்துறை ஏற்கனவே அவரிடம் இருந்தது, அந்த துறை மீண்டும் அவர் கிடைக்கலாம். தங்கம் தென்னரசு ஐயா பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டு கொடுக்க போகிறாங்க. மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை நிச்சயமாக வந்து நான் நம்புகிறேன் அவர்கிட்ட போகாதுன்னு. ஆமாம், திரும்ப கொடுத்தால் கடுமையான எதிர்ப்புகளை அவரே தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொள்வதற்கு சமம். யார்? செந்தில் பாலாஜி. அது வாங்காமல் இருந்தால் அவருக்கு உத்தமம், நல்லது. இல்லை என்றால் திரும்ப ஒரு பெரிய பஞ்சாயத்தை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் கண்டிப்பாக அமைச்சர் ஆவார். உதயநிதிக்கும் துணை முதலமைச்சர் எலிவேஷன் கிடைக்கும், கூடுதலாக சில துறைகள் கிடைக்கலாம். ஒரு மினிமம் அமைச்சரவை மாற்றம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றீங்க? 100% அமைச்சரவை மாற்றம் உறுதி. அதாவது சீனியர் 2-3 பேரிடம் இருக்கிற துறைகள் கூட மாற்றப்படலாம். அமைச்சர் துரைமுருகன் இருக்கிற சுரங்கத்துறை நிச்சயமாக இந்த முறை யாருக்காக ஒருவருக்கு போகலாம். புதிய முகங்கள் வர வாய்ப்பு இருக்கா சார்? புதிய முகங்கள், அதாவது 3 பேர் புதிய அமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சேலம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், இப்போ கொரோனாவாக இருக்கிற கோவி செழியன், அப்புறம் முன்னாள் அமைச்சராக இருந்த தமிழரசி. ஓகே, இவங்க 3 பேருக்கு உள்ளே ஒரு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வெளியே போவதற்கும் 2-3 பேர் வாய்ப்பு இருக்கிறது. அதில் அதிகமாக உச்சரிக்கப்பட்டவர் காந்தி. பட் இப்போ அவர் வந்து தன்னுடைய நிலையை சரி செய்து கொண்டார், தன் பதவியை தக்க வைத்து கொண்டார் என்று சொல்கிறார்கள். நடக்கலாம், நடக்காமல் போகலாம். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர். அடுத்து ஆதிர நலத்துறை அமைச்சர் கைல்வெளி. நிச்சயமாக இவங்க 3 பேரும் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் குறித்தும் அந்த அமைச்சரவை மாற்றம் குறித்தும் பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி சார். நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.